ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் சால்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்வீட்டான ரசகுல்லா ரெசிபி. வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரசகுல்லா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரசகுல்லா பண்ணுறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்து தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் காய்ச்சினதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாலை திரைய வைக்கலாம். நான் லெமன் ஜூஸ் சேர்த்து பாலை திரைய வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்படி கலக்கி விட்டோம்னா பால் தெரிஞ்சிரும். நம்ம இப்போ இதை வடிகட்டிடலாம். நான் அதுக்காக இப்படி ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். என்னோட ஸ்ட்ரெயினரில் ஹோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால நான் இப்படி வடிகட்டிக்கிடுறேன். இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு துணி விரிச்சிட்டு அதில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். நம்ம பால் தெரிஞ்ச உடனே வடிகட்டிடணும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிக்கிடணும். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோங்கிறதுனால லெமனோட ஸ்மெல்லும் லெமனோட ஃப்ளேவரும் இருக்கும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி நம்ம நல்லா அலசிக்கிடலாம். நல்லா அலசிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடணும். நம்மளுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா பன்னீர் வந்து ரசகுல்லா பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் துணியில் வடிகட்டினீங்கன்னா துணியில் வடிகட்டிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு இதில் கெட்டி தொங்க விட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தண்ணிலாம் வடிஞ்சிரும். இப்படி ஸ்ட்ரெயினரில் பண்ணிங்கன்னா ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி வடியாதபடி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் இந்த மாதிரி திரையாக உதிரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும். கையோட இந்த இடத்த யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி உதிரியாக இருக்கிற பன்னீர் நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். 15 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி சாஃப்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி பார்க்கணும். இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்று போல் சேர்ந்து வரும். அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பிசையணும். நம்மளுக்கு இப்படி ஒன்று போல் நல்லா சேர்ந்து வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ இதில் உருண்டை பிடிச்சிடலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலில் எனக்கு 28லேருந்து 30 ரசகுல்லா வரைக்கும் கிடைச்சிது. நீங்கள் உருண்டை கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 15லேருந்து 20 தாராளமாக கிடைக்கும். இந்த மாதிரி கீரல் எதுவும் இல்லாமல் நல்லா பாலிஷ்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சீனி பாகில் வேக வைக்கும் போது உடஞ்சிராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை உருண்டை பிடிக்கும்போது கீரல் வருது, எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக பன்னீரை எடுத்துட்டு அதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். உங்களுக்கு எப்படி பண்ணாலும் எனக்கு சரியாகவே வரலை, அதோட பன்னீரோட கன்சிஸ்டன்சியே சரியில்லை, நல்ல பேஸ்ட் மாதிரி வரலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதாவோ இல்லாட்டி எல்லா ஜென்ரல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் ஆரோரூட் பவுடர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பன்னீரை பிசையும் போதே அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீரல் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல உருண்டை அழகாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 300 ml தண்ணி. நம்ம இதை கம்பி பதம் வர்ற வரைக்கும் ஒன்றும் காய்ச்ச வேண்டாம். லைட்டாக நம்ம வந்து சர்க்கரைலாம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். ஒரு 5 நிமிஷம் அளவு காய்ச்சிட்டு இப்போ நம்ம இதில் பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். பாருங்கள் 5 நிமிஷம் கழிச்சு குண்டு குண்டாக வந்துருச்சு. நம்ம ரசகுல்லா பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகல பாத்திரமா எடுத்துக்கிடணும். அப்போ தான் அது நின்று வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பண்ணியிருக்க சைஸை விட அது டபுள் ஆகும். அதனால அகல பாத்திரமா எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு
அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஸ்பூனை வச்சு நகட்டி நகட்டி விட்டுக்கலாம். மொத்தத்தில் 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆகியாச்சு. நம்மளோட குண்டு குண்டு ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஜூஸியாக ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. நம்ம அனைவருக்கும் இந்த நாள் இனியதாகட்டும்.